கஸ்டமர் இப்போ ஃபோட்டோஸ் மாடல், நெக் மாடல், ட்ரெஸ் மாடல் நமக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி ரேட் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு மட்டும் ரேட் சொல்லாம, அவங்க என்ன மாதிரி கிளாத் நமக்கு ஸ்டிச் பண்ண குடுக்குறாங்க அப்படின்றத நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா, அந்த கிளாத்தையும் உங்களுக்கு ஒரு தடவ நீங்க பிக் சென்ட் பண்ணி அத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரேட் சொல்லுங்க. ஏன்னா, நம்ம நார்மலா ஒரு சாரீலயோ அதுக்கு லைனிங் குடுத்து ஸ்டிச் பண்ற டைம் வேற. இப்போ நான் ஸ்டிச் பண்ற கிளாத் பார்த்தீங்கன்னா, சாரி தான் குடுத்துருந்தாங்க. சாரியுமே நல்லா சாஃப்ட்டா வழவழப்பா இருந்தது. லைனிங் பார்த்தீங்கன்னா, அத விட நல்லா வழவழப்பா இருந்தது. இப்போ நம்ம நார்மலா ஸ்டிச் பண்றத விட இதுக்கு நமக்கு இன்னுமே அதிக டைம் எடுக்கும். அப்போ நம்ப அமௌண்ட் சொல்லும்போது நமக்கு வேலை இன்னும் அதிகமா ஆகும். அப்ப நம்ம இதுக்கும் சேர்த்து தான் நம்ம அமௌண்ட் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கஸ்டமர் மாடல் சென்ட் பண்றாங்கன்னா, நீங்க மாடல மட்டும் பார்க்காம அவங்க ஸ்டிச் பண்ண குடுக்குற கிளாத்துமே என்ன மாதிரி கிளாத்தா இருக்கும்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான அமௌண்ட் என்னவோ அத நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்கும் குடுப்பாங்க. நெட்டட் ஃபேப்ரிக் நீங்க லைனிங் பார்த்தீங்கன்னா, சிந்தெடிக் குடுப்பாங்க. இப்ப நெட்டட் ஃபேப்ரிக்னு வரும்போது நம்ம அத லைட்டா இழுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு லைனிங் வந்து சிந்தெடிக் குடுத்தாங்கன்னா, நீங்க சிந்தெடிக் தைக்கும்போது அது வந்து சுருங்கும். நீங்க எப்படி தான் நீடில் மாத்தியோ இல்ல ஸ்டிச்சஸ் 4, 5 நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாலுமே சிந்தெடிக்ல நீங்க தையல் போடும்போது ஊசி சரியில்லாம போனா நம்மளுக்கு துணி சுருங்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஸோ கிளாத் எல்லாம் என்ன மாதிரி கிளாத் அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க உங்க ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லுங்க.